இங்க ஒரு குடும்பத்துல எல்லாரும் காலனி தைக்கிற வேலைய பாக்குறாங்க. ஆனா இந்த வீட்டு பையனுக்கு மியூசிக்னா தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க வீட்ல இருக்க யாருக்குமே மியூசிக்னா சுத்தமா பிடிக்காது. இவன் இதுக்கு முன்னாடி சந்ததியில அவனோட கொள்ளு தாத்தா ஒரு பெரிய இசைக்கலைஞரா இருந்திருப்பாரு அப்படின்னு ரொம்ப நம்புறான். ஒரு நாள் இறந்தவங்களோட திருநாள் அன்னைக்கு எதிர்பாராத விதமா இந்த பையன் இறந்தவங்களோட உலகத்துக்கு போயிடுறான். அங்க அவனோட தாத்தாவை தேட ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு ஆவிய பாக்குறான். அந்த ஆவிக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆவி அந்த பையனோட தாத்தாவை கண்டுபிடிக்க உதவி செய்யுது. ஆனா இந்த சின்ன பையன் மனுஷன் அப்படின்றதுனால அந்த பேய் உலகத்துல நிறைய கஷ்டப்படுத்தப்படுறான், நிறைய துன்புறுத்தல்களை அனுபவிக்கிறான். இதனால அந்த சின்ன பையன் வேஷம் போட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவனோட தாத்தாவை கண்டுபிடிச்சிடுறான். ஆனா இந்த இடத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். உண்மை என்னன்னா இந்த பையனுக்கு அவங்க தாத்தாவை கண்டுபிடிக்க உதவி பண்ண ஆவிதான் உண்மையாவே இந்த பையனோட கொள்ளு தாத்தா. இவர் போட்ட இசைய இவர்கிட்ட இருந்து இவருக்கே தெரியாம திருடி கொண்டு இருப்பாங்க. இவர் திருடின மியூசிக்க வச்சுதான் உயிரோட இருந்தப்போ மனுஷங்க உலகத்துல அதிக பேர் அதிக புகழ் வாங்கியிருப்பாரு. கடைசியில பல சண்டைகளுக்கு அப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த பையன் மனுஷங்களோட உலகத்துக்கு வந்துருவான். அங்க வந்த உடனே அவங்க பாட்டிக்கு உண்மை எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க தாத்தாவோட பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். பல வருஷமா பேசாம இருந்த அவங்க பாட்டி இப்போ பாட ஆரம்பிச்சிருவாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் இவனோட குழந்தைக்கும் அந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவான்.